Hi friends, welcome to my kitchen. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி இறால் லாலிபாப், ப்ரான் லாலிபாப் இறால் வச்சு பண்ணியிருக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்டார்டர் ரெசிபி மாதிரி. இறா விரும்பி சாப்பிட்றவங்க அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ள வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நான் வந்து 250 கிராம்ஸ், அதாவது 1/4 கிலோ இறா இருக்கும். க்ளீன் பண்ணி வால் தனியாக இறால் தனியாகவே பிரித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய இறாலாக இருந்தால் இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பல் பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கோரஸாக அரைச்சி பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் இறாவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழை தனியாக வச்சுருங்க. இப்போ இது கூட அரைச்ச பேஸ்ட்டு போட்டு இது கூட வந்து ஒரு முட்டை ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு முட்டை போதும். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் ஜூஸ் விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் நல்லா தெரியும் பாருங்கள். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கை வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு நல்ல மிக்சிங் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து அந்த கொஞ்சமாக ஒரு கலவையை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேவையான எடுத்துட்டு இறாலை வந்து இறால் வால் வந்து நடுவில் வைங்க. நடுவில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பேக் பண்ணிடுங்க. லாலிபாப் ஷேப்புக்கு உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா ஃப்ரெஷ் பிரெட் கூட நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள். டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக எண்ணெய் வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் நிறைய விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.